லார்ட். ஒரு அழகான பூந்தோட்டத்தில் ஒரு ரோஜா செடி நிறைய அழகான பூக்கள் பூத்திருந்தது. அநேக தேனீக்கள் இந்த பூவிலிருந்து தேன் தேன் குடித்து கொண்டிருந்தது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. பார்க்கிறவர்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிற பூக்களாக இந்த பூக்கள் இருந்தது. ஆனா இந்த ரோஜா செடியினுடைய பக்கத்தில் இருந்த ஒரு செடியில் இருந்த பூவுக்கு இந்த ரோஜா செடியை பார்த்து ஒரு சந்தேகம் வந்ததாம். எப்படி என்றால், இந்த பூவு ரோஜா பூ கிட்ட கேட்டதான், ரோஜா பூவே, உன்னை பார்க்கறதுக்கு மிக அழகா இருக்குது. அநேகம் பேர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அநேகம் தேனீக்களை தேன் குடிக்கிறாங்க. ஆனா நீ இருக்கிற இடத்த பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. நீ இருக்கிற இடம் முழுவதுமே முள்ளுகளால நிறையப்பட்டிருக்குது. உன்னோட உற்பத்தியே முள்ளுகளால நிறையப்பட்ட இடத்துல இருக்கிறது. எப்படி இந்த வாழ்க்கை உன்னால சந்தோஷமா வாழ முடியுது அப்படி சொல்லி கேட்டதாம். அப்போ இந்த ரோஜா பூ அழகான ஒரு பதில் சொன்னதா, எந்த இடத்துல இருக்கிறது என்னது எனக்கு முக்கியம் அல்ல. என்னை பார்க்கிற ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதும், என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு வாசனையை கொடுக்கிறதும், தேன் இருக்கும் என்று நம்பி என்னிடத்தில் வருகிற தேனீக்களுக்கு தேனை கொடுக்கிறது தான் என்னுடைய வேலை. அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்கிறோமா என்னதுதான் முக்கியம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல நாம் நம்மளுடைய சூழ்நிலைகளை குறித்து துக்கப்பட்டு கவலைப்பட்டு, என்னுடைய வீடு நல்ல, நான் பிறந்த குடும்பம் நல்லதல்ல, எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நல்லதல்ல என்று சொல்லி நம்முடைய சுற்றுச்சூழலை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ரோஜா பூவை போல சூழ்நிலையை பாராமல் நமக்குள்ளாக வைத்திருக்கிற வாசனையை கிறிஸ்துவுக்கென்று வெளிப்படுத்துகிறவர்களை நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அநேகம் பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவோமா? Have a nice day. God bless you.